எழுதப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்பதும் சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது. குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர். அதற்கு காரணம் மற்ற நூல்கள் அரசனையோ தெய்வங்களையோ கடைத்தலைவனாக கொண்டிருக்க சிலப்பதிகாரம் கண்ணகி, கோவலன் போன்ற குடிமக்களையே தலைவனாக கொண்டதால் உலகின் மூற்ற மொழியை பறைசாற்றுவதை தவிர வேறு பணி எங்கள் அரிசோனா தமிழ் சங்கத்திற்கு இல்லை. தமிழ் மீது கொன்ற பற்றாலும் பாசத்தாலும் உற்சாக மிகுதியில் சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியை உங்கள் முன் மீண்டும் உருவாக்க நாங்கள் செய்த சிறு முயற்சி. காவலரே, காவலரே, கண்ணீரும் கையில் தனி சிலம்பும் கோரம் கொண்டு ஒற்றுமை சந்திக்க வந்திருக்கிறார் என்று மன்னனிடம் சென்று உடனே சொல்லுங்கள். அரசரிடம் தகவலை சொல்ல மாட்டோம். அரசனுக்கு உள்ளே இருக்க மாட்டோம். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? மருந்திகி சோழனது பூமுகாரே. எனது ஊர் பெருவணிகன் மாசாத்துகானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? நீதி வலுவா நெருஞ்சொலிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. அவையில் ஏகவசனம் வேண்டாம். பாண்டியா, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி நான் என்பதையும் அறிந்திடுக. சிலம்பு தேடிய கல்வனின் மனைவி. சிலம்பு தேடிய கல்வனின் மனைவி. ஓ, கோவலன் மனைவி, கல்வனின் மனைவி. போதும், யாகாபாராயினும் நான் காக்க. கல்வனை தமிழகத்தில் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? உனது நாட்டின் நல்லான் வகுந்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் தகுந்ததே இங்க நீதி. என்ன உளறுகிறாய்? எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானதே. குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளன் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? கண்ணகி, உன் கணவன் கையிலிருந்த அரசின் கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு உரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. அப்போது தீர்ப்பு அளிக்கும் பொறுப்பு யாருடையது? இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கானது மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. அதற்கு ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. உன்னால் நீட்டிக்க முடியுமா? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பிலே உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாய முத்துக்களை? அடுத்த சிலம்பு.
மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. பாண்டியா, உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டும் நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது. பாண்டியா, யானை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடி எங்கே? எங்கே எங்கே? மன்னா, மாச படரவும் மாநிலம் நிகழ்வும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக தேவையில்லை. மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமூடியதற்காக தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயை, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. அரசே, நீதி தவறியதால் வழிந்த செங்கோலை உங்கள் உயிரை குடித்து நிமித்து விட்டீர்கள். அரசே, நிமித்து விட்டீர்கள். எங்களை மன்னித்து விடமா. அழியட்டும், ஒளியட்டும், எல்லாம் அழியட்டும், அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். தாயே, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். எங்கும் எதிலும் அறத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை காலத்திற்கும் உணர்த்த சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை சிலம்பாக்கி உனது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தின் பெருமையை பறைசாற்ற தமிழகத்தின் புகழ் பாட ஏற்றப்பட்ட இந்த சிலப்பதிகாரம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். புறாவிற்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சொல்வது பெரும் கதையைப் போல நீதியை நிலைநாட்ட தன் உயிரை கொடுத்தான் பாண்டியன் என்று காலம் என்று முனை புகழ் பாடட்டும். என் மக்களே, நீங்கள் தாய்மண்ணை பிரிந்து 7 மலை 7 கடல் தாண்டி 8 திக்கும் சென்றாலும் தமிழர் என்ற அடையாளத்துடன், கடினமான உழைப்பாளர்கள் என்ற பெயருடன் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ அனுப்புகிறேன். தமிழ் வாழ்க வாழ்க, தமிழ் வாழ்க வாழ்க, தேசம் வாழ்க, தமிழ்